ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான சாஃப்டான கீ கேக்கு தான் வந்து செய்ய போகிறேன். உங்களில் யாருக்கெல்லாம் நெய் கேக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான கேக் நான் வந்து செய்திருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஈஸியான முறையில் கீ கேக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஜேஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளும் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. இப்போது எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கிறேன். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா வந்து ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நுரப்பொங்குற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கிட்டேன். இது கூட நான் வந்து 3/4 கப்பு நான் வந்து சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 டைம் நான் வந்து பிரித்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். லைட்டாக வந்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப்பு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த கேக்கோட பேரே பார்த்திங்கன்னா கீ கேக்கு தான். ஸோ அதனால் வந்து 1/2 கப்பு நீங்கள் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நெய்யை கொஞ்சம் லைட்டாக வந்து உருக்கிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/2 கப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா வந்து கலந்து கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு சல்லடையில் 1 கப்பு, அதாவது கரெக்டாக 250 கிராம் வந்து மைதா மாவு இருக்கும். இது கூட 1/4 கப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் மட்டும் சோடா உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மெதுவாக வந்து கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து கேக் டின்னில் பட்டர் ஷீட் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போது எல்லாமே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்து அவனில் 180 டிகிரி செல்சியஸுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 50 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் கேஸ்கட்டு விசிலும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 45 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஸ்பாஞ்சியான நெய் கேக் வந்து ரெடி ஆயிருச்சு. இது நீங்கள் பேக்கரியில் தான் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இனிமேல் வீட்டிலே செஞ்சு அசத்தலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குன்ட்டு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேக்கை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.